அன்புசார் பக்தகோடி பெருமக்களே, இப்பொழுது முதற்கால யாகசாலை பூஜையானது துவங்குகிறது. பக்தர்கள்லாம் யாகசாலையை பார்த்து அமருங்கோ. ஏதாவது விரிப்பு வச்சுக்கோ. எல்லாரும் கீழே அமர்ந்து பாருங்க. வயசானவாள்லாம் கீழே அமர முடியாதவா. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. சுவாமி சரணமையப்போ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமः. தேவானந்த ரிஷேராஞ்ச ஓம் ஸ்ரீ திருத்தாப சுந்தரே நமः. வாங்கா பூலோக பிரம்மணே நமः. வாங்கா சரஸ்ரீ சூத்துக்கோள் மாயாண்டி சுத்த குருதேவராய நமः. வாங்காம் சுபஸ்ரீ மார்க்கண்ட சுத்த குருதேவராய நமः. வாங்காம் 18 சுத்தர்கள் தேவராய நமः. வாங்காம் 63 நாயன்மார்கள் தேவராய நமः. வாங்காம் 12 ஆழ்வார்கள் தேவராய நமः. குரு பாதாரவிந்தஸ்ய. எந்த ஒரு காரியத்தை நாம் தொடங்கும் பொழுதும் விநாயகர் விக்னேஸ்வர வழிபாட்டிலே அனைத்து பக்தகோடி பெருமக்களும் வருகின்ற விக்னேஸ்வர வழிபாட்டிலே கலந்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டப்படுகிறோம். நமக்கெல்லாம் முழுமுதல் கடவுளாக மூலப்பொருளாக ஜனங்களுக்கெல்லாம் நாயகனாக பகவான் பூக்கொண்டு தும்பார் திருவேணி தும்பிக்கையான் பாதம் தப்பா கணநாதா கணநாதா கற்பக கணநாதா வருவாயே அருள் தருவாயே கஜமுக கணநாதா 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 கற்பக கணநாதா வருவாயே அருள் தருவாயே கஜ
சொல்லுங்க. அதாவது எஜமானிக்கு எல்லாரும் தொட்டு கும்பிட்டுங்க. அம்பாடு வராகி அம்மனுடைய சக்தியாவது இந்த இடத்துல ஆவாகனம் நமக்கு பரிபூர்ணமாக இங்கே வந்து அருள் புரியும் சொல்லி வராகி அம்மன் அருள் புரியும் சொல்லி வேண்டிக்கிங்க. இந்த ஆலயம் பிரசித்தி பெற்ற ஆலயமாக விளங்க வேண்டும். வேண்டுகின்ற பக்தர்களுக்கெல்லாம் வேண்ட வரத்தை வராகி அம்பாள் இங்கே இருந்து அருள்பாலிக்கணும்னு சொல்லி எல்லாரும் வந்திருக்கவாலாம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன்னா வராகி அம்மா தசமகா வித்யான்னு சொல்லக்கூடிய 10 அம்பாள்ல ஒருத்தர் தான் அவங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சப்த கன்னியில இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்க. அது கிடையாது. கன்னின்றது வேற. சப்த மாதாக்கள்ல தான் இவங்க வருவாங்க. அதே மாதிரி தசமகா வித்யான்னு சொல்லி 10 அம்பாள்லயும் இவங்க வருவாங்க. அதனால சப்த கன்னின்றது வேற, சப்த மாதாக்கள்ன்றது வேற. அதனால இங்கே இருக்கக்கூடிய வராகி சொன்ன வராகி அம்பாள் விசேடமானவர். நீங்க பலவிட பஞ்சமி தேவிர பஞ்சமி கும்பாபிஷேகம் முடிவடைஞ்ச நாள்ல இருந்து நீங்க வந்து சிறப்பாக வந்து வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி பஞ்சமிக்கு அம்பாளை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அனைத்து நாள்கள்லையும் நம்ம தினசரி நம்ம என்ன செய்யலாம், வராகி அம்மன் தரிசனம் பண்ணலாம். வெள்ளி செவ்வாய்க்கிழமையிலேயும் வந்து வராகி அம்பாளை தரிசனம் பண்ணிக்கலாம். நீங்க என்ன புஷ்பத்தை நீங்க சமர்ப்பணம் பண்ணாலும் அம்மா ஏற்றுக்குருவா. எனக்கு இதுதான் செய்யணும் அம்மா கேட்க மாட்டாங்க. நீங்க உங்க மனசை தான் பரிபூர்ணமா அம்பாட்ட கொடுக்கணும். அதனால நீங்க எல்லாருமே இந்த ஆலயம் கும்பாவில் நடந்த பிறகு ஒவ்வொரு நாளும் நீங்க எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ இறைவி நாம் வணங்க தயாராகிக்கலாம். ஏன்னா நமக்கு அற்புதமான முறையில் ஒரு சாலையோரமாக